27வது காரிகை. சர்வஸ்ய பிரணவோ ஹ்யாதிஹி மத்யமந்தஸ்ததைவ ச ஏவம் ஹி பிரணவம் ஞாத்வா விஷ்ணுதே ததனந்தரம். இருபத்தி 4வது காரிகையிலிருந்து 12வது மந்திரத்திற்கு விளக்கம் வருகின்றது. முதலில் நிதித்தியாசனம் என்ற சாதனையை இங்கு கௌடபாதர் கூறினார். நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்ய வேண்டுமென்றால் ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானம் சந்தேகமில்லாமலும் இருக்க வேண்டும். காரணம், தியானத்திற்குரிய விஷயமே ஞானமாக இருக்கின்றது. நாம் அந்த ஞானத்தை தியானிக்கும் பொழுது சந்தேகம் இருந்தால் மனம் சஞ்சலத்தை அடையும், தியானம் செய்ய முடியாது. ஆகவே ந சம்சயக என்ற வார்த்தையை சொன்னார். 24வது காரிகையில் ஓங்காரத்தை பாதமாக தெரிந்து சந்தேகமில்லாமல் புரிந்து ந கிஞ்சிதபி சிந்தையேத், ஒன்றையும் சிந்திக்கக்கூடாது என்று கூறினார். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தியானம் செய்ய வேண்டும். பிறகு யுஞ்சீத பிரணவே சேதக, நம்முடைய புத்தியை பிரணவத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னார். சந்தேகம் வரலாம், பிரம்மத்திடத்திலல்லவா நம்முடைய புத்தியை வைக்க வேண்டும். ஆகவே சொன்னார் பிரணவக பிரம்ம நிர்பயம், நிர்பயமான பயமற்ற பிரம்மனே பிரணவமாக இருக்கின்றது என்று கூறி, இதில் யுக்தியை அடைந்தவனுக்கு, யுக்தி என்றால் மனதை பொருத்தியவனுக்கு ந பயம் வித்யதே கொச்சது, பயமில்லை என்று கூறினார். பிறகு 26வது காரிகையில் 2 விதமான பிரணவத்தை ஆசிரியர் பேசினார். காரணம், 2 விதமான பிரம்ம தத்துவம் இருக்கின்றது. மாயையுடன் கூடிய பிரம்மத்தை அபரம் பிரம்ம என்றும், மாயையை நீக்கி புரிந்து கொள்கின்ற பிரம்மத்தை பரம் பிரம்ம என்றும், நிர்குணம் பிரம்ம என்றும் கூறுகிறோம். ஓங்காரமானது இந்த 2ஐயும் குறிக்கின்ற தத்துவமாக இருக்கின்றது. பிரணவோ ஹ்யபரம் பிரம்ம, அபரம் பிரம்ம 2 பலனுக்கு பயன்படும். ஒன்று, உபாசனை செய்து லௌகிக பலனை அடைய அபரம் பிரம்ம நமக்கு பயன்படும். இப்போ ஈஸ்வரனை 2 காரியத்துக்கு பயன்படுத்துகின்றோம். ஒன்று, ஈஸ்வரனுடைய மாயை இந்த உலகம், அதிலிருந்து ஏதாவது பிரயோஜனத்தை அடைய. இனி ஒன்று, பிரம்மத்தை அடைய ஈஸ்வரனை நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போ ஈஸ்வரனை தியானத்திற்குரிய விஷயமாக கொண்டு உலகத்தில் உள்ள பொருளை அடைய பயன்படுத்தலாம். ஈஸ்வரனையே விசாரம் செய்து பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள ஈஸ்வரன் பயன்படும். இங்கு பொதுவாக ஆசிரியர் கூறினார், பிரணவம் ஈஸ்வரனையும் குறிக்கின்றது, பிரணவமானது பரபிரம்மத்தையும் குறிக்கின்றது என்று சொன்னார். பிறகு 26வது காரிகையில் 2வது வரியில் பரபிரம்ம தத்துவம் பேசப்பட்டது. அபூர்வக, அனந்தரக, அபாஹ்ய என்றெல்லாம். இனி 27வது காரிகைக்கு நாம் வந்தால், சர்வஸ்ய பிரணவக ஆதிஹி, பிரணவமே அனைத்திற்கும் ஆதி, மத்யம் அந்தக,
அது ஸ்திதி லயம் என்று ஈஸ்வரனுடைய லட்சணம் பிரணவத்திற்கு கொடுத்து, ஏவம் பிரணவம் ஞாத்வா, இவ்விதம் அறிந்து, அபரபிரம்ம சகுண பிரம்மத்தை இவ்விதம் அறிந்து, சென்ற காரிகையில் சொன்ன அபூர்வக என்று பரபிரம்மத்தை அறிந்து, வியஷ்ணுதே ததனந்தரம், ஒருவன் அடைகின்றான். ததனந்தரம்ங்கிறத தது அனந்தரம் என்று பிரிக்க வேண்டும். தது என்ற சொல்லை வியஷ்ணுதேங்கிறதுக்கு முன் போட்டு தது பிரம்ம வியஷ்ணுதே, அந்த பிரம்மத்தை பரபிரம்மத்தை அடைகின்றான். இனி ஒரு சொல் இருக்கின்றது, அனந்தரம் என்ற சொல். அதற்கு இப்பொழுது நாம் விளக்கத்தை பார்க்க வேண்டும். சென்ற வகுப்பில் அதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இப்பொழுது சற்று விளக்கம் அதற்கு பார்க்கலாம். என்ன, இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கின்றது. அனந்தரம் ததனந்தரம் என்ற இடத்தில் நாம் பார்த்த பொருள் உடனே பிரம்மத்தை அடைகின்றான். அனந்தரம் என்றால் அந்தக என்றால் கேப், அனந்தரம் என்றால் கேப் இல்லாமல், இடைவெளி இல்லாமல். ஆங்கிலத்தில் சொன்னால் இம்மீடியட்லி, உடனே அப்பொழுதே பிரம்மத்தை அடைகின்றான். அப்பொழுது என்று சொன்னால் எப்பொழுது என்ற கேள்வி வரும். ஞாத்வா, அறிந்து, அறிந்த உடனேயே பிரம்மத்தை அடைகின்றான். எப்பொழுது பிரம்மத்தை அறிகின்றானோ அப்பொழுதே பிரம்மத்தை அடைகின்றான். இந்த பகுதிக்கு விளக்கம் பார்ப்போம். ஞானத்திற்கு சகாயம் அவசியமில்லை என்று கூறப்படுகின்றது. ஞானஸ்ய ந சகாய அபேக்ஷா. ஞானத்தை அடைந்தவுடன் பிரம்மத்தை அடைவதற்கு எந்த சகாயமும் எந்த உதவியும் தேவையில்லை. ஞானம் அதனுடைய பலனை கொடுக்க எந்த உதவியும் தேவையில்லை. வேறு விஷயங்களில் அப்படி இல்லை. எந்த அறிவும் அதனுடைய பலனை கொடுக்க சகாயம் தேவைப்படுகின்றது. நம்ம எந்த காரியத்தை செய்வதற்கும் கூட யாராவதுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஞானம்ங்கிற விஷயத்தில் அதனுடைய பலனை அது கொடுக்க எந்த உதவியையும் அது நாடி சார்ந்து இல்லை. இந்த வாக்கியமானது விசாரத்திற்குரியது. நம்முடைய அனுபவத்தில் அப்படி தெரியாதது போல் இருக்கும். ஞானத்திற்கு பிரதிபந்தங்கள் பல இருக்கின்றது என்றெல்லாம் நாம் பார்ப்போம். ஆகவே இந்த பகுதியை நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். என்ன பகுதியை பார்க்கின்றோம்? ஞானத்திற்கு சகாயம் அவசியமில்லை என்ற கருத்தினுடைய தாத்பரியம் என்ன? இதில் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், ஞானத்தை அடைவதற்கு பல சகாயங்கள் தேவைப்படுகின்றது. சகாயங்களுடன் தான் ஞானத்தை நாம் அடைய முடியும். என்னென்ன சகாயம்? சகாயம்னா உதவி. ஞானத்தை அடைவதற்கு சகாயம் தேவை. நாம் இங்கு சொல்வது ஞானத்தை அடைந்த பின் அந்த ஞானம் அதனுடைய பலனை கொடுக்க சகாயம் அவசியமில்லை என்று சொல்கின்றோம். இப்ப ஞானத்தை அடைவதற்கு சகாயம் தேவை. ஞானத்தை அடைந்து விட்டால் அடையப்பட்ட ஞானமானது அதனுடைய பலனை நமக்கு கொடுக்க அந்த அடையப்பட்ட ஞானத்துக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஞானம் உற்பத்தியாகவில்லை என்றால் ஞான உற்பத்திக்கு பல காரணங்கள், சகாயங்கள் தேவைப்படுகிறது. இதை புரியாமல் சிலர் ஞானத்துக்கு சகாயம் தேவையில்லை என்று எப்படி சொல்வீர்கள் என்று கேட்பார்கள். நாம்
ஞானத்தினுடைய உற்பத்திக்கு சகாயம் தேவையில்லை என்று கூறவில்லை. உற்பத்தியான ஞானம் அதனுடைய பலனை கொடுக்க சகாயம் தேவையில்லை என்று சொல்கின்றோம். இது இந்த விஷயத்தில், பிரம்ம விஷயத்தில் எப்படியெல்லாம் யோகாசனம் செய்ய வேண்டும் என்று ஞானம் உற்பத்தியாகிவிட்டது. முன்ன தெரியவே இல்லை எப்படி ஆசனம் செய்ய வேண்டும், எப்படி ஜபம் செய்ய வேண்டும்ங்கிற அறிவே இல்லை. இப்போ என்ன ஆகிவிட்டது? எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞான உற்பத்தி ஆகிவிட்டது. அந்த ஞான உற்பத்தியான பிறகு அது பலனை கொடுக்க அனுஷ்டானம் என்ற சகாயத்தை நாடி இருக்கிறது. எந்த ஞானம்? யோகாசனம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானம் உடனடியாக பலனை கொடுக்காது. அது அந்த ஞானம் வர்றதுக்கு சகாயம் தேவை. யார் யோகாசனம் படிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் படிச்சுட்டு வரணும். ஞானம் வந்ததற்கு பிறகும் அது பலனை கொடுக்க அனுஷ்டானம் என்ற சகாயத்தை சார்ந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைய சகாயங்கள் பல தேவை இருக்கின்றது. பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைந்தவுடன் அந்த ஞானம் பிரம்மத்தை அடைவித்தல் என்ற பலனை கொடுக்க ஒரு சகாயமும் அவசியம் இல்லை. யோகாசனத்தின் மூலமாக ஆரோக்கியம் என்ற பலனை அடைய எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானமே பலனை கொடுத்து விடாது. அது அனுஷ்டானம் என்ற படியின் வழியாக பலனை கொடுக்கும். ஆனால் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைந்தவுடன் அந்த ஞானமே பிரம்மத்தை அடைவிக்கும். காரணம், அந்த பிரம்ம சித்த வஸ்து, அது எப்பொழுதும் இருக்கின்ற பொருள். ஆரோக்கியம் இல்லாத பொருள். நம்மிடம் ஆரோக்கியம் இல்லை அல்லது ஒரு விதமான பலம் இல்லை. அந்த பலத்தை யோகத்தின் மூலமாக அடைகின்றோம். நாம் அடைய இருக்கின்ற பிரம்மன் அடையப்படாதது அல்ல, அது ஏற்கனவே இருக்கின்ற சித்த வஸ்து. அப்படிப்பட்ட பிரம்மத்தை போதித்தல், அறிவித்தலே அடைவித்தல். இப்போ சாஸ்திரம் நம்மை எப்படி பிரம்மத்தை அடைவிக்கின்றது என்றால் பிரம்மத்தை பற்றி அறிவிக்கின்றது. நாம் பிரம்மத்தை அடைகின்றோம். இப்போ இங்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உற்பத்தியான ஞானம் பிரம்மத்தை அடைதல் என்பதற்கிடையில் சகாயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை நாம் எப்படி தவறாக புரிந்து கொண்டால் நமக்கு சந்தேகம் வரும். ஞானத்துக்கு சகாயம் தேவையில்லை என்றால் ஞானம் உற்பத்தியாக சகாயம் தேவையில்லையா என்ற சந்தேகம் வந்தால், ஞான உற்பத்திக்கு சகாயம் தேவை. உற்பன்ன ஞானஸ்ய, உற்பத்தியான ஞானத்துக்கு அதனுடைய பலனை கொடுக்க சகாயம் அவசியம் இல்லை. இனி அடுத்த கேள்வி, ஞானத்தை அடைவதற்காக என்ன சகாயம் தேவை? இது உங்களிடமே கேட்டால் இவ்வளவு நாள் வேதாந்தம் படித்ததனுடைய பலனை சிந்திச்சு நீங்களே பதில் சொல்லணும். ஞானத்தை அடைய என்ன சகாயம் தேவை, என்ன உதவி கொண்டு ஞானத்தை அடைய முடியும்? இங்கு பிரம்ம ஞானத்தை பற்றி பேசுகின்றோம் என்றால் நீங்களே சிந்தித்தால் கூறலாம். இருந்தாலும் இரண்டு உதவி நமக்கு தேவை. ஞானத்தை அடைய இரண்டு சகாயம், பல சகாயத்தை சொல்லலாம், சுருக்கமாக சொன்னால் இரண்டு முக்கிய சகாயம் தேவை. என்னவென்றால், ஒன்று ஞானத்தை அடைகின்ற பிரமாதாவிடம் ஒரு சகாயம், இனி ஒன்று ஞானத்தை கொடுக்கின்ற கருவியான பிரமாணம்.
பிரமாதாவை உருவாக்க சில சகாயம் தேவை, பிரமாணம் என்ற சகாயம் தேவை. இப்போ பிரம்ம ஞானத்தை நான் அடைய வேண்டும். ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு பிரம்மத்தை அடைகிறதுக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு அறிவுக்கும் யார் தகுதியானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மெடிக்கலுக்கு போகணும்னு சொன்னால் இந்த இதை படிக்க இவர் தகுதியானவர், என்ஜினியரிங் சொன்னால் இவர் தகுதியானவர்னு சொல்கிறோம். அதுதான் பிரமாத்ரு சித்தி, பிரமாதாவாக ஆக்குவது. பிரம்ம ஞானத்துக்கு யார் பிரமாதா என்றால், யார் பிரமாதா? சாதன சதுஷ்டய சம்பன்னக. சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற 4 குணங்களை அடைந்தவன் பிரமாதா. அவன்தான் பிரமாணத்தை பயன்படுத்தும் பொழுது ஞானத்தை அடைவான். இப்போ நம்ம வாழ்க்கையில் முதல்ல எதை அடையணும் என்றால், பிரமாதா என்ற ஸ்டேட்டஸ், தகுதியை அடைய வேண்டும். நாம் பிரமாதாவாக ஆக வேண்டும். பிரமாதான்னா அறிபவன், அறிபவனாக மாற வேண்டும், அல்லது அறிய யோகியதை உடையவனாக ஆக வேண்டும். பிரமாணம் என்பது என்ன? குரு வேதாந்தக பிரமாணம். இப்போ பிரம்ம ஞானத்துக்கு பிரமாணம் குருவும் வேதாந்தமும் பிரமாணம். இப்போ குரு வேதாந்தம் பிரமாணம் ஒரு விதமான சகாயம். பிறகு இந்த சகாயத்தை ஒருவன் பயன்படுத்தினால் அவன் பலனடைய வேண்டும் அல்லவா? அதற்கு தகுதிப்படுத்தி கொள்வதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி அல்லது பிரமாத்திருத்துவம். இப்போ முதல் சகாயம் சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைய எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்ய வேண்டும். அதுக்கு என்னென்ன செய்யணும்? கர்மயோகமாகட்டும், உபாசனமாகட்டும், சிந்தனையாகட்டும், தகுதியை அடைய நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வது ஒரு சகாயம். இப்போ ஒரு சகாயம் பண்ணோம்னா இதெல்லாம் எதற்கு? ஞான உற்பத்தி ஆவதற்கு ஒரு சகாயம் சாதன சதுஷ்டய சம்பத்திகி. அதை என்னன்னு சொல்கிறோம்? பிரமாத்ரு சித்திகி. நான் ஒரு பிரமாதாவாக மாற்றினால் என்னை, அது ஒரு சகாயம். இரண்டாவது, குருவினுடைய தேவை, உபனிஷத்தினுடைய உதவி நமக்கு தேவை. குரு வேதாந்தம் இந்த ரெண்டும் சேர்ந்து பிரமாணம்னு சொல்கிறோம். இந்த இரண்டும் சேர்ந்து ஞானத்தை கொடுக்கும் கருவி. இப்போ இந்த 2 சகாயத்தை, உதவியை நாடி, 2 உதவினா என்ன பிரமாதாவாக மாற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து, அதுக்கு பணம் முதல் கொண்டு தேவைப்படலாம். பணம் இருந்தால் தான் கர்மம் பண்ண முடியும், கர்மம் பண்ணால் தான் சித்த சுத்தி வரும் என்று வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தேவைகளோ அவைகள் அனைத்தும் அடைந்து, அல்லது சில பேர் நம்ம அவமானப்படுத்தணும், அப்போ தான் நமக்கு வைராகியம் வரலாம். சில பேர் நமக்கு உதவி செய்யணும், அப்பொழுது நமக்கு பொருள் கிடைக்கலாம். எவைகளெல்லாம் நம்ம சாதன சதுஷ்டய சம்பன்னனா மாற்றுமோ அத்தனையும் அவசியம். அடுத்தது குருவினுடைய தேவை, வேதாந்தத்தினுடைய தேவை. இப்போ இந்த 2னுடைய உதவியினால் நாம் பிரம்ம ஞானத்தை அந்த கரணத்தில் அடைந்து விட்டோம். இந்த 2 சகாயத்தில் என்ன வந்ததுன்னா, பிரமாத்திரு பிரமாணத்தை பயன்படுத்தி நமக்கு வந்தது பிரமான்னு சொன்னால் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். இந்த ஸ்டேஜில் தான் இங்கு ஆசிரியர் கௌடபாதர் சொல்கிறார், இந்த பிரமா வந்ததற்கு பிறகு, ஞானம் வந்ததற்கு பிறகு அதனுடைய பலனை அது நமக்கு தர எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார்.
பொதுவாக நம்ம ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தோம்னு சொன்னால் மனதில் தடை வந்து விடுமோ என்ற பயம் இருக்கும். எந்த விஷயத்துக்குமே இது தடைப்பட்டு விடுமோங்கிற பயம் நமக்கு இருக்கும். இப்போ இங்கே சங்கரர் கௌடபாதர் சொல்கிறார், ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா பிரம்மத்தை அடையிறதுக்கு ஒரு தடையும் கிடையாது. இந்த கருத்து உபனிஷத்தில் ரொம்ப விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. பிருகதாரண்யக உபனிஷத்தில் தேவர்களெல்லாம் கூட ஜீவாத்மாவுக்கு தடைகளாக இருப்பார்களாம். எதற்குனா மோட்சத்துக்கு யாராவது வந்தால், யாருக்காவது வைராக்கியம் வருதுன்னு இந்திரனுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஆள் அனுப்பிச்சிடுவான் நம்மளுடைய வைராக்கியத்தை நீக்குவதற்கு. பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான், ஏதாவது கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். மோட்சத்துக்கு ஒரு ஜீவன் வர்றான்னு சொன்னால் தேவதைகளுக்கு பொறுக்காதான். காரணம் என்னன்னு உபனிஷத் சொல்கிறது. இப்போ நமக்கு கீழே ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கார். அவருக்கு கீழே 4 சர்வன்ட்ஸ் இருக்காங்க. நல்ல வேலை செய்கிற ஆள். அவருக்கு வேற ஒரு இடத்துல ஜாப் கிடச்சிடுதுன்னு வச்சுக்கோமே. இவர் கொடுக்குறத விட கவர்மெண்ட் ஜாப் நல்லா கிடச்சிடுது. ஏன்னா அங்கே போகலாம், அதிக வேலை இல்லை, அதிக சம்பளம். அதனால் அவர் போயிடுறாருன்னு வச்சுக்குவோமே. இவருக்கு எப்படி இருக்கும்? வாயில் சொன்னால் சரி போயிட்டு வான்னு சொன்னாலும் கூட மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஆளை இழந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு உணர்வு இருக்கு. அதே போல் இந்த இந்திரியங்களெல்லாம் தேவதைகள். இந்த ஞானம் நமக்கு வந்துடுதுன்னு சொன்னால் இந்திரியங்களுக்கு போகமெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இவன் ஞானத்திலேயே திருப்தியாக இருந்துருவான். எதுக்கு போகமெல்லாம் கொடுப்பான்? பிறகு யாகமெல்லாம் பண்ணி இந்திரனுக்கு ஏதாவது கொடுப்பான்னா கொடுக்க மாட்டான். அவன் ஞானி ஆயிடுவான். இப்போ இந்திரியங்களோ இல்லை இந்திரன் முதலிய தேவதைகளோ தனக்கு உணவு கிடைக்காது, ஒரு ஆள் போயிரும். இதே உதாரணத்தை சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்கிற உதாரணம், ஒருத்தனுக்கு ரொம்ப பசு மாடு இருந்ததுன்னு சொன்னால் ஒன்று அவனை விட்டு போயிடுதுன்னா எப்படி அவன் வருத்தப்படுவானோ, அப்படி ஒரு ஜீவன் முக்திக்கு போகிறதாக இருந்தால் தேவதைகளிடமிருந்து பலவிதமான விக்னங்கள், தடைகள் நமக்கு வரும். இதை சொல்லி ஞானம் வந்ததற்கு பிறகு எந்த தேவதைகளும் பிரம்மத்தை அடைய தடையாக இருக்க முடியாது. அதுக்கு உபனிஷத் சொல்கிற காரணம் அதை விட அபூர்வம். என்ன காரணம் என்றால், இந்த ஞானி ஞானத்தினால் அந்த தேவனாகவே ஆகிவிட்டான். இவன் இந்த ஞானத்தில் நானே தான் அனைத்துமா இருக்கன்னு ஆனவுடன் யார் இவனை இவனுக்கு தடை சொல்ல முடியும் என்று உபனிஷத் சொல்லும். அப்படி கடைசியில் நமக்கு ஒரு பயம் இருக்கலாம், நம்மளுடைய ஞானம் தடைப்பட்டு விடுமோ, அறிவை அடைஞ்சாலும் பிரம்மத்தை அடையாமல் இருக்க தடைப்பட்டு விடுமோ என்றால் இங்கு ஆசிரியர் சொல்றார், அது கிடையாது. ஞானத்தை யாரும் தடைப்படுத்த முடியாது. ஆனால் ஞான உற்பத்திக்கு பல தடைகள் வரலாம். ஞான உற்பத்திக்கு சில பேருக்கு குரு கிடைக்காமல் இருக்கலாம், சில பேர்த்துக்கு குரு கிடைச்சிரும், வேதாந்த குரு கிடைக்காம இருக்கலாம். அவர் வேற எதையாவது அந்தத்தை சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ வேதாந்த ஆசிரியர் கிடைக்காமல் இருக்கலாம். சில பேர்த்துக்கு வேதாந்த ஆசிரியர் கிடைக்கலாம், சாதன சதுஷ்டய சம்பத்தி அடையாமல் இருக்கலாம் என்று ஞானத்துக்கு பல தடைகள் வரும். ஆனால் ஞானத்தை அடைந்தவுடன் அந்த ஞானம் பிரம்மத்தை அடைவிக்க தடைகள் இல்லை என்பது இங்கு கருத்து. இப்போ இந்த இடத்துலையும் இனி ஒரு சந்தேகம் வரலாம். இனி என்ன சந்தேகம்னு சொன்னால், இது இப்போ உங்களுக்கு வராட்டியும் வீட்டில் போய் சிந்திச்சிங்கன்னா வந்துடும். சாதாரணமாக நாம் இனி ஒரு கருத்தும் சொல்வோம், ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட ஞானத்திற்கு விபரீத பாவனை என்ற தடை விபரீத பாவனையினால் ஜீவன் முக்தியை நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம் அல்லவா. ஞானம் வர்றதுக்கு தடைகள் இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறோம். ஞானம் வந்து விட்டது. ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட இந்த ஞானம் அதனுடைய பலனை கொடுப்பதற்கு
நம்முடைய சம்ஸ்காரங்கள், நம்முடைய தோஷம், மனதில் இருக்கின்ற தோஷங்கள் காரணமாக இருக்கின்றதல்லவா? அதனால்தானே நிதித்தியாசனம்ங்கிற சாதனையையும் நம்ம சொல்கிறோம். சிரவண மனனத்தில் சரியான ஞானம் வந்தாச்சு. இதுவரைக்கும் என்ன சொன்னீர்கள்? ஞானம் வந்து விட்டால் அந்த ஞானம் பலனை கொடுக்க எந்த தடையும் இல்லைன்னு சொன்னீர்கள். ஆனால் எதற்கு நிதித்தியாசனம்ங்கிற சாதனை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறீர்கள்? ஞானத்துக்கு தடையாக விபரீத பாவனைகள் இருக்கின்றன, அதற்கு நிதித்தியாசனத்தை சொல்லியிருக்கோம்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு குழப்பத்தை எப்படி நீக்குவது, இந்த சந்தேகத்தை எப்படி போக்குவது என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் விபரீதமாக நடந்து கொள்கின்றோமோ, விபரீதமாகன்னு சொன்னால் ஞானத்துக்கு விபரீதமாக நடந்து கொள்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ஞானத்தை அடைந்தும் சம்சாரியாக நடந்து கொள்கின்றோமோ, இப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டோம், அதற்கு பிறகு பொறாமப்படக்கூடாது, குரோதப்படக்கூடாது. ஆனால் குரோதப்பட்டுறோம், பொறாமப்பட்டுறோம், தேவையில்லாத சொற்கள் நம்ம வாயிலிருந்து வந்துடுது. இப்படி சில ஸ்லிப் எப்பெல்லாம் நமக்கு வருகின்றதோ, இது 2 ஸ்டேஜில் வரலாம். ஞானத்துக்கு முன்னாடி இவைகள் வரலாம், அதை நம்ம விபரீத பாவனைன்னு சொல்கிறதில்ல, அது அந்த நேரத்தில் நம்மளுடைய சொரூபமாகவே இருக்குது. ஞானம் அடைந்ததற்கு பிறகு இவ்விதம் செய்தால் அதை விபரீத பாவனைன்னு சொல்கிறோம். இப்போ இவைகள் ஞானத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு தானே என்று வரும்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் ஞானம் நம்மிடம் இருந்திருந்தால் இந்த விபரீத பாவனை வந்திருக்காது. எப்பொழுதெல்லாம் விபரீத பாவனை வந்துள்ளதோ அப்பொழுதெல்லாம் ஞானமே மறைக்கப்பட்டு இருக்கின்றது. ஞானம் இருந்து விபரீத பாவனை இல்லை, ஞானத்தை மறப்பதே விபரீத பாவனை. ஆழ்ந்த கருத்து, ஞானம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே விபரீத பாவனை வந்தால் என்ன சொல்லலாம்? ஞானம் இருக்கு, எனக்கு விபரீத பாவனை தடையாக இருக்குன்னு. நம்ம என்ன சொல்கிறோம்? விபரீத பாவனை வரும் பொழுது அங்கு ஞானம் இல்லை, ஞானம் நம்மிடம் மறக்கப்பட்டு விபரீத பாவனை வருகிறது. ஞானமும் விபரீத பாவனையும் ஒரே காலத்தில் இருக்காது. நம்முடைய மனசில் குரோதம் அப்படின்னு எந்த க்ஷணத்தில் வருதோ அந்த க்ஷணத்தில் ஞானம் இருக்காது. ஞானம் இருந்திருந்தால் குரோதம் வந்திருக்காது. இப்போ ஞானம் எந்த க்ஷணத்தில் ஞானமே நம்ம விட்டு போகுதோ அந்த க்ஷணத்தில் விபரீத பாவனை வருது. எந்த க்ஷணத்தில் ஞானம் இருக்கோ அந்த க்ஷணத்தில் விபரீத பாவனையும் கூட வர முடியாது. பிறகு நிதித்தியாசனை எதற்குனா, ஞானம் அதனுடைய பலனை கொடுப்பதற்கல்ல, ஞானத்தை மனதில் தங்க வைப்பதற்கு நிதித்தியாசனம். ஞானம் அதனுடைய பலனை அது இருந்தால் கொடுத்துவிடும், அந்த ஞானம் மறக்கப்படுகின்றது. இப்போ ஞானம் இருந்து விபரீத பாவனை வரவில்லை, ஞானத்தினுடைய பலனை விபரீத பாவனை தடை செய்யவில்லை. ஞானமே அந்த கரணத்திலிருந்து விஸ்மரணம், மறதி என்ற காரணத்தினால் மறதியாக்கப்பட்டு விபரீத பாவனைகள் வருகின்றது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், எந்த க்ஷண நம்முடைய மனதில் ஞானம் இருக்கோ அந்த க்ஷணம் நாம் பூர்ணஸ்வரூபமாகவே இருக்கும், விபரீத பாவனை ஒன்றும் வராது. இப்போ ஞானம் இருக்கும்போது அதனுடைய பலனும் இருக்கின்றது. ஞானம் என்று மறக்கப்படுகின்றதோ, ஞானத்தை விட்டு நம்முடைய பாவனைகள் மேலே வருகின்றதோ, அந்த நேரத்தில் நம்முடைய அந்தக்கரணத்தில் ஞானம் இல்லை.
இப்போ நிதித்தியாசனம்ங்கிறது எதற்குன்னு சொன்னால், நாம் அடைஞ்ச ஞானம் அதனுடைய பலனை கொடுக்கறதுக்கு, ஞானத்தில் ஒரு அதிசயத்தை கொடுக்கறதுக்கு நிதித்தியாசனம் அல்ல. ஏன்னா சில பேர் இப்படி சொல்கிறார்கள், நிதித்தியாசனம் பண்ணாதான் நம்ம அடைஞ்ச ஞானத்துக்கு ஒரு அதிசயம்னு ஒரு விதமான சக்தி அபூர்வம் வருது, அதனால நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லுவார்கள். நாம் அதற்கு சொல்லவில்லை. ஞானம்னு இருந்தால் பலன் வந்துடும், ஆனால் அந்த ஞானம் ஸ்திரமாக இருப்பதில்லை. அது வந்து வந்து செல்கின்றது, அல்லது அந்த கரணத்தில் அழுத்தப்படுகின்றது. இப்போ நிதித்தியாசனம் எதற்குனா, நம்முடைய விபரீத பாவனைகள் ஞானத்தை பாதுகாப்பதற்காக, ஞானத்தை நம்முடைய மனதில் பலனை கொடுப்பதற்காக செய்யப்படவில்லை, ஞானத்தை நிலை பெறுவதற்காக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஞானம் நம்மை விட்டு செல்லாமல் பாதுகாக்க நிதித்தியாசனம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஞானத்தை பாதுகாத்து விட்டீர்களோ அந்த சூழ்நிலையில் நாம் விபரீதமாக விவகாரம் செய்ய முடியாது. விரும்பினாலும் விபரீத பாவனை வராது. விபரீத பாவனை ரொம்ப நாள் இருந்து அது மேலேயே பற்று வந்துடும். அதை வச்சுக்கணும்னு விரும்பினாலும் முடியாது. ஞானத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஞானம்ங்கிற பிரகாசம் இருக்கிற வரை இருள் என்ற அஞ்ஞானமோ அதனுடைய காரியமான சம்சாரமோ இருக்காது. ஆகவே முடிவுரை என்னன்னா, ஞானம் வந்துவிட்டால், ஞானம் இருக்கின்ற பொழுது அதனுடைய பலனும் சேர்ந்தே இருக்கும். இல்லை எனக்கு ஞானம் இருக்கு பலன் இல்லை என்று நீங்கள் கூறினால், நீங்கள் கூறுவதற்கு பெயர் ஞானம் அல்ல. எனக்கு ஞானம் இருக்கு, ஞானத்தினுடைய பலன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதை ஞானம்னு சொல்கிறீர்களோ அது ஞானம் அல்ல. இப்போ ஞானம்னு சொன்னால் என்ன? எது அதனுடைய பலனுடன் இருக்கின்றதோ அது ஞானம். நம்முடைய மனசில் அந்த ஞானம் இருக்கும் பொழுது சர்வாத்ம பாவம், பூர்ணம், மன நிறைவுங்கிறது இருக்கணும். அது இருந்தும் ஞானத்தினுடைய பலன் இல்லை என்றால் இந்த ஞானமே வேகா இருக்கு, தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். அல்லது சில சமயம் ஞானம் இருந்து விடலாம், விபரீத பாவனை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஞானம் கிடையாது. இப்போ முடிவுரை என்னன்னு சொன்னால், ததனந்தரம் விஷ்ணுதே, ஞானத்தை அடைந்தவுடன் ஞானமே பிரம்மத்தை அடைவிக்கின்றது. பிறகு நிதித்தியாசனம் எதற்குனா, ஞானம் அதனுடைய பலனை கொடுக்க அல்ல, ஞானம் நிலை பெற, அந்த ஞானம் அந்த கரணத்தில் நிறுத்துவதற்கு நிதித்தியாசனம். அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? அந்த கரணத்தையே என்னோடத்தில் நிறுத்த முடியலைங்கிறான். அர்ஜுனனுடைய பிரச்சனை கீதையில் மனசையே எனக்குள்ளே வைக்க முடியலன்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? மனசை வச்சு அந்த மனசுக்குள்ள ஞானத்தையும் நிறுத்துவது தான் நிதித்தியாசனத்தினுடைய பலன். இப்போ நிதித்தியாசனமும் ஞானம் அதனுடைய பலனை கொடுக்க அல்ல, ஞானத்தையே நிறுத்த நிதித்தியாசனம். அதைத்தான் இங்கே ஆசிரியர் சொல்கிறார். அதற்கு சங்கரர் ஞானஸ்ய ந சகாய அபேக்ஷான்னு எழுதியிருக்கார். இது பல இடங்களில் விசாரம் செய்யப்பட்டுள்ள கருத்து. ஞானத்துக்கு அபேட்சை இல்லை, ஞானத்துக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்ற கருத்து. அதனுடைய சாரம் இன்று நாம் பார்த்தது. இனி அடுத்த காரிகைக்கு செல்லலாம். 28. பிரணவம் ஹீஸ்வரம் வித்யாத் சர்வஸ்ய ஹ்ருதி சம்ஸ்திதம் சர்வவ்யாபினமோங்காரம் மத்வா தீரோ ந சோச்சதி. இந்த காரிகையில்
ஓங்காரத்தினுடைய லட்சணம் சொல்லி பலனும் பேசப்படுகின்றது. இங்கு ஓங்காரத்தினுடைய லட்சணம் என்றால் ஆத்மாவினுடைய லட்சணம். இங்கு பிரணவமே பரபிரம்மமாக மெய்ப்பொருளாக பேசப்பட்டு வருகிறது. அந்த பிரணவத்தை மீண்டும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி பிறகு மீண்டும் இங்கு பலன் சொல்லப்படுகின்றது. மீண்டும் பலன் சொல்லப்படுகிறதுனா ஏற்கனவே பலன் சொல்லப்பட்டுள்ளது. அபயத்தை அடைகின்றான் என்று சொல்லப்பட்டது. அதேபோல் மீண்டும் பலன் இங்கு பேசப்படுகிறது. இங்கு பிரணவ தத்துவத்தை சாட்சி என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஆத்மாவை சாட்சி என்று சொல்வோம். அதுபோல் இங்கு பிரணவமானது சாட்சியாக இருக்கின்றது. சாட்சி என்றால் என்ன? விகாரத்தை அடையாமல் ஒன்றை எது பிரகாசப்படுத்துமோ அது சாட்சி. விகாரத்தை அடையாமல் ஒன்று, எந்த ஒரு தத்துவம் ஒன்றை விளக்குமோ பிரகாசப்படுத்துமோ அதற்கு பெயர் சாட்சி. மழை காலத்தில் நம்ம ஒதுங்கி நின்று கொண்டு இருக்கின்றோம். ஒருவர் வேகமாக வர்றார், கீழே விழுகிறார், சேரெல்லாம் அவர் மேலே படுது. நான் என்ன செய்கின்றேன்? மழையில் நனையாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ என்னன்னா, எந்த விகாரத்தையும் நான் அடையாமல் ஒரு சம்பவத்தை கவனித்தேன். அதுபோல அதான் சாட்சின்னு சொல்கிறது. கோர்ட்ல எல்லாம் சாட்சியாக இருக்கிறவன் அந்த கேஸில் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. ஒருவன் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு நான் தான் சாட்சி என்று சொல்ல முடியுமோ? கொலை செஞ்சவனே சாட்சியாக இருக்க முடியுமோ? ஒரு காரியத்தையும் செய்யாதவனைத்தான் சாட்சின்னு சொல்லுவோம். அப்படி ஆத்மா அனாத்மாவை பிரகாசப்படுத்தி கொண்டு விகாரமற்றதாக இருக்கின்றது. அது சாட்சி. இந்த சாட்சி என்று சொல்லும் பொழுது ஜீவனுடைய சொரூபமாக பேசப்படுகிறது. நான் என்னுடைய அந்தக்கரணத்தையும் அந்தக்கரணத்தின் மூலமாக உலகத்தையும் பிரகாசப்படுத்துகின்றேன். சாட்சி ஆத்மா. பிறகு பிரம்மத்துடன் ஈஸ்வரனுடன் எப்படி ஐக்கியப்படுத்தப்படுகிறது என்றால், இந்த சாட்சியே பிரம்ம அல்லது இந்த சாட்சியே ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது ஜீவ ஈஸ்வர அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியம் செய்யப்படுகிறது. இப்போ முதல் படி என்னன்னு சொன்னால், நான் சாட்சி. சாட்சின்னு சொல்லும்போது நான் உடல் மனம் உலகம் இதிலிருந்து பிரிக்கப்படுகின்றேன். இந்த உடல் மனம் உலகம் இதிலிருந்து பிரிக்கப்பட்டு நான் பிரகாசப்படுத்துகின்ற தத்துவங்கிற நிலைக்கு வர்றோம். அதான் சாட்சி. அதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொன்னால், அவஸ்தாத்ரய விவேகம், திருக் திருஷ்ய விவேகம் அல்லது பஞ்சகோஷ விவேகம் இதெல்லாம் பண்ணி சாட்சிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றோம். பிறகு என்ன செய்வோம்? இதோடு நிறுத்திட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு உடம்புக்குள்ளே ஒவ்வொரு சாட்சி இருக்கும் என்ற நிலை வந்துவிடும். சாங்கியன் முதலியவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? எத்தனை உடல் இருக்கோ அத்தனை சாட்சி இருக்குதுன்னு சொல்கிறார்கள். பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லும்? இந்த சாட்சியே ஈஸ்வரனாக இருக்கின்றது. ஜீவ சாட்சியும் ஈஸ்வர சாட்சியும் ஒன்றுதான். இப்போ ஜீவன்கிற சொல்லுக்குள்ள சாட்சிங்கிற சொல் எதை குறிக்குது? சைத்தன்யத்தை குறிக்குது. அதே போல் ஈஸ்வரன்கிற சொல்லுக்குள்ள சாட்சிங்கிற இடத்துக்கு பதுவாக பிரம்ம என்று சொல்கின்றோம். இப்போ ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற பிரகாசப்படுத்துகின்ற அழியாத தத்துவத்தை பிரம்மன்னு சொல்கிறோம். ஜீவனுக்குள்ள சாட்சின்னு சொல்கிறோம். பிரணவம்ங்கிறது என்னன்னா இந்த ரெண்டுமாக இருப்பது. இப்போ பிரணவத்தையே சாட்சியாகவும் பிரணவத்தையே ஈஸ்வரனாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இந்த காரிகையில் என்ன செய்கின்றார்? சாட்சியை கூறி ஈஸ்வரனுடன் ஐக்கியப்படுத்துகின்றார். அதனால் இது ஒரு மகா வாக்கிய காரிகை. ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகின்றார். ஐக்கிய ஞானத்தையும் ஆசிரியர் கூறுகின்றார். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால் முதல்ல ஈஸ்வரனை சொல்றார். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத். பிரணவத்தை ஈஸ்வரம் வித்யாத், ஈஸ்வரனாக அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஈஸ்வரனை சொல்லி பிறகு சாட்சிக்கு வருகிறார். பிரணவத்தை ஈஸ்வரனாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சர்வஸ்ய வித்யாத்னா அறிய வேண்டும். ஒருவன் ஒரு சாதகன் வித்யாத் அறிந்து கொள்ள வேண்டும். ஹி என்றால் நிச்சயமாக. என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? பிரணவம் ஈஸ்வரம். ஈஸ்வரம் என்றால் பிரணவத்தை ஈஸ்வரனாக அறிய வேண்டும். அடுத்தது சர்வஸ்ய எல்லா ஜீவனுடைய ஹிருதி. இங்கு ஹிருதி என்றால் மனதில், மனதில் என்றால் சூக்ஷ்ம சரீரத்தில் அல்லது அந்தக்கரணத்தில் சம்ஸ்திதம் வீற்றிருப்பதாக எல்லா ஜீவராசிகளினுடைய மனதில் வீற்றிருப்பதாக. இங்க ரெண்டு வார்த்தையை எடுத்து சேர்த்திக்கணும். பிரணவம் வித்யாத், பிரணவத்தை அறிய வேண்டும். பிரணவத்தை ஈஸ்வரன் என்றும் அறிய வேண்டும். பிரணவத்தை எல்லா ஜீவராசிகளினுடைய மனதில் இருப்பதாகவும் அறிய வேண்டும். சம்ஸ்திதம்னா சாட்சியாக இருப்பதாக. பிரணவம் வித்யாத், மீண்டும் பிரணவம் வித்யாத்ங்கிற வார்த்தையை கொண்டு வரணும். பிரணவத்தை ஈஸ்வரனாகவும் அறிய வேண்டும். பிரணவத்தை எல்லா ஜீவராசிகளினுடைய ஹிருதயத்தில் இருப்பதாகவும் அறிய வேண்டும். இதிலிருந்து என்ன சொல்றார்? பிரணவமே எல்லா சரீரத்தில் இருக்கிற சாட்சியாகவும் பிரணவமே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றது. இப்போ பிரணவம் ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கின்றது. அதை மீண்டும் இரண்டாவது வரியில் சொல்றார். சர்வ வியாபினம் ஓங்காரம். பிரணவத்துக்கு வேறொரு வார்த்தையை சொல்றார், ஓங்காரம். இப்போ ஓங்காரத்தினுடைய இனியொரு லட்சணம் என்ன? சர்வ வியாபினம். வியாபினா வியாபித்திருத்தல், சர்வம்னா அனைத்தும். அனைத்தையும் வியாபித்திருக்கின்ற ஓங்காரத்தை மத்துவா. மத்துவா என்றால் அறிந்து. அனைத்தையும் வியாபித்திருக்கின்ற ஓங்காரத்தை அறிந்து. ஞாத்துவான்னு முன்ன சொன்னார், இங்க மத்துவா அப்படின்னு சொல்றார். எல்லாம் ஒரே பொருள், அறிந்து. இதெல்லாம் யார் செய்ய முடியும்னா தீரக, தீரனானவன் அறிந்து. நம்ம பார்த்துருக்கோம் சாஸ்திரத்தில் தீரகங்கிற சொல் பிரசித்தமான சொல். இங்கு தீரகன்னு சொன்னா ஞானி, தீரன். என்ன அடையிறான்? இவ்வளவு கஷ்டப்பட்டு அறிஞ்சு என்ன பலன்னா ந சோச்சதி, அவன் துயரப்படுவதில்லை. ந சோச்சதினா அவனுடைய மனசில் துயரம் இல்லை, துக்கப்படுவது இல்லை. இது பலன். ஞானத்தினுடைய பலன் என்னன்னா அவனுடைய மனசில் இருக்கிற துக்கம் போகின்றது, துயரம் நீங்குகின்றது. தரதி சோகம் ஆத்மவிது. ஆத்மாவை அறிந்தவன் தரதி சோகம், சோகத்தை கடக்கின்றான் என்ற உபனிஷத்தை இங்கு ஞாபகப்படுத்துகின்றார். ந சோச்சதி, அவன் துயரப்படுவதில்லை. இப்போ துக்க நிவிருத்தி ஞான பலம். இதற்கு முன்னாடி பய நிவிருத்தி ஞான பலம்.
காம நிவர்த்தி ஞான பலம் என்று சாஸ்திரத்தில் ஞானத்தினுடைய பலனை விதவிதமாக சொல்லப்படும். எல்லாம் ஒன்று தான். ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொன்னோம்னா மன நிறைவு. நேரடியாக சொன்னால் இல்லைன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லாத நிலை. இது ஜீவன் முக்தி. இந்த ஞானத்தை அடைஞ்சுடனே மன நிறைவுடன் இருக்கின்றான். இப்போ காரிகாக்காரர் என்ன செய்தார்? கௌடபாதர் ஓங்காரத்தை பற்றி சொல்லி ஓங்காரத்தினுடைய துணை கொண்டு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிந்தால் அதனுடைய பலன் துயரத்திலிருந்து நீங்குதல். இனி இந்த முதல் அத்தியாயத்தில் கடைசி காரிகையில் 12வது மந்திரத்தினுடைய சாரத்தை சொல்லி முடிக்கின்றார். 29வது காரிகை. அமாத்ரோனந்த மாத்ரஸ்ச துவைதஸ்யோபசம சிவஹ ஓங்காரோ விதிதோ ஏன சமுனிர்நேதரோ ஜனஹ. இந்த காரிகை முடிவுரையாக அமைகின்றது. 12வது மந்திரத்தினுடைய சாரத்தை சொல்லி முடிக்கின்றார். அங்கு சொன்ன சில சொற்களை எடுத்து இங்கு முடிவுரை செய்கின்றார். காரணம், முதல் அவருடைய ஆகம பிரகரணம் என்ற அத்தியாயத்தில் 12 மந்திரத்துக்கு விளக்கம் எழுதுவதுதான் அவருடைய கொள்கை அல்லது அவருடைய கவனம். இதற்கு பிறகு உபனிஷத்தினுடைய கருத்தை சொந்தமாக எடுத்துட்டு விசாரம் செய்ய போகின்றார். இங்கு முறையாக உபனிஷத்தை பூர்த்தி செய்கின்றார். 12வது மந்திரத்தில் சொன்ன கருத்தையே இங்கு கூறி முடிக்கின்றார். காரிகையை பார்த்தால் அமாத்ரக 12வது மந்திரத்தில் ஓங்காரம் எப்படிப்பட்ட தத்துவமாக அறிமுகப்படுத்தப்பட்டது? அமாத்ரக. ஓங்காரத்துக்கு 2 சொரூபம். 3 மாத்திரையுடன் கூடியிருப்பது ஒரு சொரூபம், மாத்திரைகள் அற்றதாக இருப்பது இனி ஒரு சொரூபம். அது 12வது மந்திரத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே 12வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட ஓங்காரமானது அமாத்ரக. அது அமாத்ரா சொரூபம், அசப்த சொரூபம், சப்தமில்லாத தன்மை. அங்கே பேச்சு கிடையாது, சவுண்டு கிடையாது, சைலன்ஸு தான். ஒரு ஞானியிடம் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். பேச்சை பற்றி பேசுங்கள் அப்படின்னார். டாக்கிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னார். அதாவது பேச்சு என்பதற்கு ஒரு லட்சணம் சொல்லுங்களேன்னார். அவர் அழகான ஒரு லட்சணம் சொன்னார். பேச்சு என்பது தன் சாந்த சொரூபத்தில் இருக்க முடியாததினுடைய விளைவு. அதான் அவர் சொன்ன லட்சணம். பேச்சு, டாக்கிங், பேச்சு என்பது தன்னுடைய சாந்த சொரூபத்தில் இருக்க முடியாததினுடைய விளைவு. அதான் அமாத்திரக என்னன்னா பேசாமல் இருத்தல். பேசாமல் இருக்க முடியலன்னு சொன்னால் அடுத்த சொல் அனந்த மாத்திரக. ஓங்காரத்தினுடைய 2வது சொரூபம் அனந்த மாத்திரக. அது படிக்கும்போது நந்த மாத்திரகன்னு படிப்போம். அங்கே ஒரு ஆ மறைஞ்சிருக்கு. அனந்த மாத்திரக. அனந்த மாத்திரகன்னு சொன்னால் எண்ணிக்கையற்ற மாத்திரங்களும் ஓங்காரத்தினுடைய சொரூபம். ஓங்காரத்திற்கு 2 சொரூபம் இருக்குது. ஒன்று மாத்திரையே இல்லாத சொரூபம்,
அல்லது 3 மாத்திரைங்கிறது கிடையாது, அது எண்ணிக்கையற்ற மாத்திரை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா சப்தங்களும் ஓங்காரம், அசப்தமும் ஓங்காரம். ஏன்னா ஊ அப்படிங்கிறது அனைத்து சப்தத்தை குறிக்குன்னு படிச்சிருக்கோம். ஆ ஊ இம்ங்கிறதுல உகாரம் எதை குறிக்கின்றது? அனைத்து சப்தத்தையும் குறிக்கின்றது. இப்போ ஓங்காரம்ங்கிறது வெறும் அமாத்திரை மட்டுமல்ல, அழகான சொல், அனந்த மாத்திராக. அனந்தம்னா எண்ணிக்கையற்ற மாத்திரைகளும் ஓங்காரத்தினுடைய சொரூபமா. இப்படி புரிஞ்சிட்டா தான் மோட்சம். அப்படி இல்லாமல் வெறும் அமாத்திரை சைலன்ஸ் மோட்சம்னு புரிஞ்சிட்டோம்னா ஏதாவது சப்தம் வந்தால் டிஸ்டர்ப் ஆயிடும். சப்தம் இருந்தாலும் சரி, சப்தம் இல்லாட்டியும் சரி, என்றும் அது அமாத்திரை அசப்தம்னு புரிந்து கொண்டால்தான் மோட்சம். இப்போ ஓங்காரத்தினுடைய உண்மையான சொரூபம் அமாத்திரக, அதன் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட சொரூபம் அனந்த மாத்திரக. இப்போ அனந்த மாத்திரகன்னு சொன்னால் அனைத்து நாமரூபங்களும் அனைத்து சப்தங்களும், அனைத்து சப்தத்துக்குள்ள ரூபத்தையும் சேர்த்திருக்கோம். அதனால் அனந்த மாத்திராகன்னு சொன்னால் பிரம்மன் ஏகம் அத்வைதம், அந்த பிரம்மத்திற்கு மேலே அனந்த நாமரூபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சம், ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சங்கள் அனைத்தும் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஓங்காரம்தான். இப்போ ஓங்காரத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நேரம் 3 மாத்திரை 2 மாத்திரைன்னெல்லாம் கிடையாது. ஒன்றா அனந்த மாத்திரை, இல்லை அப்படின்னா அமாத்திரா. அது அனைத்து மாத்திரைகளாகவும் அமாத்திரையாகவும் இருக்கின்றது. இந்த 2 விதமான ஓங்காரத்தில் எது சத்தியம், எது மித்யா? அனந்த மாத்திரையாக இருக்கிற ஓங்காரம் மித்யா, அமாத்திரையாக இருக்கின்ற ஓங்காரம் சத்தியம். இப்போ 2 தத்துவம் இருக்குன்னு சொல்கிறோம். அதில் எது சத்தியம் எது மித்யான்னு சொன்னால், நாமரூபங்கள் மித்யா, அதிஷ்டானம் சத்தியம். அதனால் என்ன செய்கிறார்? அடுத்த பகுதியில் அதிஷ்டானமான ஓங்காரத்தை மீண்டும் சொல்கிறார். துவைதஸ்ய உபசமக, பிரபஞ்சோபசமகங்கிறத இந்த வார்த்தையில் சொல்கிறார். பிரபஞ்சம்ங்கிற இடத்துல இங்கே துவைதம்ங்கிற வார்த்தையை போடுறார். பிரபஞ்ச உபசமங்கிற இடத்துல துவைதஸ்ய உபசமக. இந்த ஓங்காரம் அனந்த மாத்திரையினுடைய அபாவமாக இருக்கின்றது. துவைதம்னா இருமை, உபசமம்னா அதிஷ்டானம். இருமை இல்லாத இடமாக இருக்கின்றது ஓங்காரம். இப்போ துவைதத்தினுடைய லயஸ்தானமாக இருக்கின்றது ஓங்காரம். லயஸ்தானம்னா என்ன? இல்லாத ஸ்தானம். துவைதங்களெல்லாம் வந்துடுதுன்னா அந்த இடத்துல அவைகள் இல்லை. இந்த இடத்துல என்னன்னா, அனைத்து சப்தங்களும் ஒடுங்கும் ஸ்தானமாக இருக்கின்றது. அனைத்து சப்தங்கள் உற்பத்தியாகும் ஸ்தானமும் ஓங்காரம், அனைத்து சப்தங்கள் ஒடுங்கும் ஸ்தானமும் ஓங்காரம். இப்போ சப்தமே இல்லை, இறைச்சலே இல்லை அப்படின்னா என்ன இருக்குமா? அடுத்த சொல் சிவக. சிவகன மங்களம். உண்மையான மங்களம் என்ன தெரியுமோ? அசப்தம். சப்தம் போடுறது எல்லாமே அமங்கலம்தான். அது நாதேஸ்வரம் ஆகட்டும், யார் சத்தம் போட்டாலும் சவுண்டுன்னு வந்தால் அது அமங்கலம். உண்மையான மங்களம் அசப்தம். இருந்தாலும் சாதகர்களாக இருக்கின்ற நிலையில் ஓங்காரம் மங்கள சப்தம், அதங்கிறது மங்கள சப்தம், பூர்புவ சுவகங்கிறது மங்கள சப்தம்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரிலேட்டிவ். உண்மையான மங்கள சப்தம் என்னன்னா அசப்தம். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா என்னன்னா பேசாமல் இருக்கணும், ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும். சில பேர் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஏதாவது பண்ணட்டுமா? ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் செய்கிற பெரிய நல்ல காரியம். அப்படி சிவக மங்களம். இனி சொல்கிறார், முடிவுரை பண்ணுறார். ஓங்காரோ விதிதோ ஏன, யாரால் இப்படிப்பட்ட ஓங்காரம் அறியப்படுகின்றதோ, ஓங்காரக விதிதக அறியப்பட்டது, ஏன எவரால், யாரால்
ஓங்காரம் இவ்விதம் அறியப்படுகிறதோ அவர் யார்னா சக முனிகி, அவரே முனிவர். முனிகின முனிவர், அவர்தான் முனிவர். யார்? ஏன ஓங்காரக விதிதக, விதிதகன அறியப்பட்டதோ, எவரால் ஏன ஓங்காரமானது அறியப்பட்டதோ சக அவரே முனிவர். மற்றவங்களெல்லாம் யாருன்னா ந இதரக ஜனக, மற்றவர்களெல்லாம் முனிவர்கள் அல்ல. அவங்க தாடி எவ்வளோ நீளமாக இருந்தாலும் மற்றவர்களெல்லாம் முனிவர்கள் அல்ல. இதரகன மற்ற ஜனங்கள், மனிதர்கள். பொதுவாக 3 பேர்த்த முனிவர்னு சொல்லுவார்கள். மௌனாத் முனிகி, மனநாத் முனிகி, அரண்யவாசாத் முனிகின்னு சொல்லுவார்கள். மௌனமாக இருப்பவர்கள் முனிவனுக்கு லட்சணம். மௌனாத் முனிகி, பேசாமல் இருந்தார்னா ஒருவரால் இருக்க முடிஞ்சதுன்னா அவர் முனிவர். மனநாத் முனிகி, எப்பொழுது பார்த்தாலும் சிந்தனை செய்து கொண்டிருப்பவர், மனனம் செய்து கொண்டிருப்பவர் முனிகி. இந்த இறைச்சலெல்லாம் விட்டுட்டு அரண்யம், காட்டில் போய் இருந்தார்னா அவரை முனின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சரிதான், அந்தந்த நிலையில் சரிதான். ஏன்னா மௌனமாக இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே. இப்போ மௌனமாக இருந்தாலும் சரி, பிறகு மனனம் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது காட்டில் போய் வசித்தாலும் சரி, ஒரு ஸ்லோகம் இது எல்லாம் சொல்லி மௌனான ச முனிகி, மௌனத்தினால முனி ந பவதி, அரண்யவாசா தபின ஸ்வலக்ஷணம் யோவேத்தி, தன்னுடைய லக்ஷணத்தை யார் தெரிந்து கொள்கிறார்களோ ச முனிஸ்ரேஷ்ட உச்சதே, அவன்தான் முனிகி. தன்னுடைய லக்ஷணம்னு என்ன லக்ஷணம்? நம்மளுடைய அனாத்மா லக்ஷணத்தில் தெரிய வேண்டாம், நம்மளுடைய ஆத்ம லக்ஷணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஸ்வலக்ஷணம் து யோவேத ச முனிஸ்ரேஷ்ட உச்சதே, தன்னுடைய லக்ஷணத்தை தெரிந்து கொள்பவன் முனி. மீதியெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கின்ற முனிவர்கள், இவன்தான் உண்மையான முனி. அதனால் சொல்கிறார், இந்த ஓங்காரத்தை அறிந்தவர்கள் முனிவர்கள், மற்றவர்களெல்லாம் முனிவர்கள் அல்ல. இப்போ இதோடு ஆகம பிரகரணம் முடிவடைகின்றது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.